நிறைய புது விஷயங்கள கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா, கன்டினியூஸா வந்து லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைப்போம், ஓகே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அது புத்தகங்கள்லேருந்து கிடையாது, மனிதர்கள்லேருந்து நிறைய கற்றுக்கலாம், நடக்கிற ஈவெண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கலாம், நம்ம லைஃப்பில் வர சேலஞ்சஸ் கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ புக்ஸை தாண்டி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய பேரோட பழகும்போது மற்றவங்க மேலே இருக்கிற குறைகளும் மற்றவங்களால நடக்கிற ப்ராப்ளம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து நமக்குள்ள நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்குள்ளேயே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. நம்ம வந்து டிசிப்ளின்டாக இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை அந்த உழைப்பு போடும்போது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கும்போது எங்கே சின்ன சின்ன குறைகள் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரெஸ் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும்போது நான் ஜென்ரலி சொல்கிற விஷயம் வந்து நிறைய ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கீங்களோ, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கலாம், ஒரு வேலை ப்ரொஃபஷ்னல் சைடில் இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு பிகம் கான்ஃபிடென்ட், கோ அண்ட் ஷோ யோர் டேலண்ட். நீங்கள் வந்து கிரியேட் ஸ்டேஜஸ், கிரியேட் பிளாட்ஃபார்ம்ஸ். சரி, அப்போது நான் வெளியே போய் என்னோடய டேலண்ட்டை காட்டணும், ஒரு பிளாட்ஃபார்மை நான் க்ரியேட் பண்ணணும்னா அப்போது எனக்கு பயம் வரும், எனக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் அங்கே வரும் இல்லையா? அப்போது அதெல்லாமே ஃபேஸ் பண்ண தான் கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் இப்போ அதை ஃபேஸ் பண்ணாமலேயே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு, ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், நான் இன்னும் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், எனக்கு நிறைய தன்னம்பிக்கை வளரணும்னா அது வளராது. நம்ம வெளி உலகத்துக்கு போகணும், நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்கணும், நம்மளை விட டேலண்டடான பீப்புளை பார்க்கணும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நீங்கள் போகும்போது அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ அங்கே தோற்று போனால் கூட அங்கே பிரச்சனையே கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா இந்த அனாலிசிஸ் இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோமா, எவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம், எவ்வளோ லேர்ன் பண்ணுறோன்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வின்னிங் ஆர் லூசிங் அதுக்கு அங்கே இடமே கிடையாது. தன்னம்பிக்கைன்றது நமக்கு எப்போ வந்துருச்சுன்னு தெரியும்னா, நான் ரியலைஸ் பண்ண விஷயம் வந்து நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க் வந்து யாராவது ரொம்ப மட்டம் தட்டுறாங்க ஆர் அது டோட்டலி வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக சொல்ல முடியுமோ சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த நேரத்தில் கூட நமக்கு வந்து துளி கூட அந்த நெகட்டிவிட்டி நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஏன்னா நமக்குள்ளே வந்து நம்ம அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளை ரொம்ப அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மெதுவாக சொல்லும், நம்ம மனசுக்குள்ளே வந்து சொல்லும், இல்லை நீ செய்கிற வேலை வந்து நீ போயிட்டே இரு, நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, நீ ஃபோக்கஸ் பண்ண, நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் போடு, அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துக்காத, அந்த இன்னர் வாய்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ஒரு ஜேர்னியில் இருக்கும் பொழுது நிறைய வாய்ஸ் வரும். ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா, யார் சொல்கிறதையும் வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்ளே எடுத்துக்கிறோன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு டீ வடிகட்டி மாதிரி, ஒரு ஃபில்டர் மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே, அதுக்குன்னு ஒருத்தங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடக்கூடாது. எங்கேருந்து நம்மளுக்கு எந்த லெசன் வரும்னே சொல்ல முடியாது. எல்லா இடத்துல இருந்துமே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபீட்பேக் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரம் வந்து கான்ஃபிடென்ஸ் உடையும் பொழுதும், ஓகே கான்ஃபிடென்ஸுன்றது ஓகே நான் 6 மாதம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்து நான் ரொம்ப சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டேங்க, இனி என்ன நடந்தாலும் என்னோடய கான்ஃபிடென்ஸ் பிரேக்கே ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. கான்ஃபிடென்ஸ் வந்து அதை டெவலப் பண்ணுறதே அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ஜேர்னி. இட்ஸ் நாட் அ ஓவர் நைட் திங். ஆர் அது டெவலப் ஆனதுக்கப்புறம் அது பிரேக்கே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம நினச்சபடி நடக்காத போதோ, ஆர் நம்ம வந்து நம்மளுக்கே பிடிக்காது, ஒரு ஸ்டேஜஸ்லலாம் ஏதாவது ஒரு ஒர்க் செய்கிறோன்னா நம்ம செய்கிற வேலை நமக்கே பிடிக்காத போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அடிபடும்.
ஒரு ஏதாவது ஒரு லைஃப் சேலஞ்சஸ் நடக்கும்போது நம்ம போட்ட பிளான் படி திங்ஸ் எல்லாம் நடக்காத போது கான்ஃபிடென்ஸ் அடிப்படும். பட் அப்போ நம்ம பிரேக் டவுன் ஆக தான் செய்வோம். ஓகே, நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் சவுண்ட் பண்ண ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, இல்லை ரியலிஸ்டிக்காக நான் சொல்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ஸ் அஃபெக்ட் ஆகிற டைமில் எல்லாமே பிரேக் டவுன் ஆகலாம், டைம் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் அலோன் டைம். பட் ஸ்டில் உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கு நீங்கள் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகணும். ஓகே, பிரேக்கே ஆகாதுன்னு சொல்லலை, பட் பிரேக் ஆனாலும் நீங்கள் திரும்பவும் பவுன்ஸ் பேக் பண்ணுறோமான்றது தான் வித்தியாசம். ஸோ இங்கே வந்து பெருசாக சாதித்தவங்க எல்லாம் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க உடஞ்சி போவாங்க, பட் திரும்பவும் எந்திரிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த திரும்பவும் ட்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு மனசில் ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு வி ஷுட் டெவலப் ஆர் கான்ஃபிடென்ஸ். பேசிக்கலி நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதே வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதே அந்த கான்ஃபிடென்ஸாக தான் இருக்கும். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நான் ஜெயிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன வெற்றிகள்லேருந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு முறை தோக்கும் பொழுதும் அங்கே வந்து ரெசிலியன்ஸ் இருக்கணும். ரெசிலியன்ஸ்ன்னு நான் சொல்லும் பொழுது, என்ன நடந்தாலும், நான் கீழே விழுந்தாலும் திரும்பவும் நான் எந்திப்பேன், திரும்பவும் அந்த பாடங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை நான் முயற்சி பண்ணுவேன். அதுதான் அந்த ரெசிலியன்ஸ்ன்னு சொல்கிற அந்த வேர்ட். ஸோ கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பீயிங் ரெசிலியன்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் ஜேர்னியில் வந்து என்ன செஞ்சால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணாமல், என்ன நடந்தாலும் நான் என்னோட ஜேர்னியில் எப்படி நான் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸோடு சேர்த்து லாஸ்ட்டாக சொன்ன த எபிலிட்டி டு பி ரெசிலியன்ட். என்ன நடந்தாலும், என்ன சேலஞ்சஸ் வந்தாலும், என்ன நான் சமாளிச்சுக்கிட்டு வர சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் தோற்று போனாலும் அந்த தோற்று போனது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியோட மறுபடியும் ஒரு தடவை இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை டெவலப் பண்ணுறது தான் ஐ திங்க் ஒரு ஓவரால் பர்சனாலிட்டிக்கு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட வியூவில் இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள், ரெசிலியண்ட்டாக இருங்க, உங்களோட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையட்டும். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். வேற ஒரு எபிசோடில் வில் மீட் யூ அகேன்.